அன்பான குட்டி பிள்ளைகளே, நான் ஜென் காரண்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு எப்பவுமே பேராசையாம். இன்னும் பணம் வேணும், நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகணும், பணம் பணம் பணம்னே சொல்லிட்டு இருப்பாராம். ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் பயணம் செய்யும் போது அவர் பையில 50 தங்க காசு இருந்துச்சாம். அதை அவரு தொலைச்சிடுறாரு. அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அது கிடைக்கவே மாட்டேங்குது. இவர் ரொம்ப பணக்காரரா இருக்கனால இவர்கிட்ட நிறைய வேலைக்காரங்க வேலை பார்க்கறாங்க. அதுல ஒரு வேலைக்காரரோட பொண்ணு ஒரு நாள் ஆத்தோரமா போகும்போது ஒரு பைய பாக்குறாங்க. அந்த பைய திறந்து பார்த்தா தங்க காசா கிடந்துச்சு. அத பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது இவரோட தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா அதை பார்த்தோடனே சரி, நம்ம நம்மளோட முதலாளிகிட்ட இதை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் கொடுக்கும் போது அந்த பணக்காரர் அதுலயும் பேராசைப்பட்டுட்டு இதுல 50 இல்ல 75 தங்க காசை நான் வச்சிருந்தேன், நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரர் ஐயோ நான் எடுக்கல, இதுல இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவரு ஒத்துக்கவே இல்லை. அதனால இந்த வேலைக்காரர் மேல கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுறாரு. ஒவ்வொரு கேள்வியா கோர்ட்ல நீதிபதி கேக்குறாரு. அவங்களும் பதில் சொல்றாங்க. அதுல இருந்தே அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த வேலைக்காரர் உண்மையதான் சொல்றாரு, பொய் சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அந்த பணக்காரரை பார்த்து கேட்டாரா, கடைசியா சொல்லுங்க, உங்க பையில எத்தனை தங்க காசு இருந்துச்சு அப்படின்னோடனே அவர் சொன்னாரா, 75 தங்க காசு தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரா. உடனே நீதிபதி சொன்னாரா, அப்படியா, அப்ப இந்த பை உங்களது கிடையாது, நான் இந்த பைய இந்த வேலைக்காரர்கிட்டயே கொடுத்துட்றேன், உங்க பை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோன்னே அந்த பணக்காரருக்கு ரொம்ப கவலையாயிருச்சான். அதுல இருந்து அவர் வேற யாரையுமே ஏமாத்தவே இல்லையா. குட்டீஸ், இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? எப்பவுமே நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாது, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பேராசையும் படக்கூடாது. சங்கீதம் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நம்ம எப்பவுமே உண்மையா நியாயம் மட்டும்தான் செய்யணும். அப்பதான் நம்மளுக்கான நியாயமும் நம்மளுக்கு கிடைக்கும்.